விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் குணாநிதி இணைகிறார். குணாநிதி, விவரங்கள். நந்தா, தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணூர் அடுத்த அரசூர் பகுதியில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பொதுமக்கள் ஒன்று கூடி, அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டு வராங்க. அதாவது நேற்று தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி என்பது முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளித்து வந்த நிலையில் அந்த அதனால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக அவர்களை மீட்பதற்கு யாரும் வரவில்லை. அரசு அதிகாரிகள் தற்போது வரை தங்களை யாரும் பார்க்கவில்லை. உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்போல என கூறி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருவர்களிடம் பார்த்தீங்கன்னா, அதாவது உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு வாகனங்கள் அனுமதித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல பார்த்தீங்கன்னாக்கா இருவேல்பட்டு பகுதிகளிலும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழை வெள்ளத்தால் இந்த பகுதி அரசூர் பகுதியை முற்றுமுழுதாக அழிந்துவிட்ட நிலையில் இங்க இருக்கக்கூடிய வீடு, வாகனங்கள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் என அனைத்தும் முற்றுமுழுதாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல், மாற்று உடை கூட இல்லாமல் தற்போது சாலையில் நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிகாரிகள் தங்களை பார்க்கவில்லை, எந்த விதமான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என புகார் கூறி தற்போது தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மிக மோசமாக, அதாவது மலட்டாற்றில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கானது இந்த பகுதி முழுவதுமே, அரசூர் பகுதி முழுவதுமே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து ஆலங்குப்பம், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகள் என அனைத்து குடியிருப்புகளிலும் மழைநீர் சூழ்ந்து முற்றுமுழுதாக அழிந்துவிட்ட நிலையில மக்கள் செய்வதறியாவது தவித்து வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களிடம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரும் காவல்துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நந்தா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.